Hello friends, welcome to TAF IAS Academy. 2027 TNPSC and TNEB AE JDO Technical Assistant எக்ஸாமுக்கு நீங்க ப்ரிப்பேர் பண்ண போறீங்களா? அப்ப இந்த வீடியோ பதிவு உங்களுக்காக. நம்ம TAF IAS Academyல பாத்தீங்கன்னா 2027 TNPSC and TNEB AE எக்ஸாமுக்கு வந்து பாத்தீங்கன்னா நியூவா வந்து ஒரு ஃபவுண்டேஷன் கோர்ஸ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். சோ இந்த ஃபவுண்டேஷன் கோர்ஸை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 8 மந்த் டியூரேஷனுக்கு நம்ம கண்டக்ட் பண்றோம். டெக்னிக்கல் GS ரெண்டுமே வந்து நம்ம கண்டக்ட் பண்ணுவோம். டெக்னிக்கலை பொறுத்த வரைக்கும் லைவ் கிளாஸா கண்டக்ட் பண்ணி அந்த கிளாஸஸ் வந்து ரெக்கார்டட் வீடியோஸா கொடுப்போம். ஜிஎஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா டைரக்ட் ரெக்கார்டட் கிளாஸஸா கொடுப்போம். சரிங்களா? அது மட்டும் இல்லாம சிவில் முடிச்ச மாணவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆஃப்லைன்லயும் தென்காசியில ஹாஸ்டல் ஃபெசிலிட்டியோட நியூ பேட்சஸ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். சோ இந்த பேட்ச் பத்தி ஃபுல் டீடைல் நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா ஸ்கிரீன்ல தெரியற இந்த நம்பர் 9500259300 இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் டீடைல்ஸ் சொல்லிடுவாங்க. இப்ப நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபவுண்டேஷன் கோர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம செப்டம்பர் மந்த்ல வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். டென்டேட்டிவா வந்து செப்டம்பர் 21ஆம் தேதியில இருந்து இந்த பேட்ச் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். சோ இந்த எக்ஸாம் வந்து உங்களுக்கு 2027 ஆனுவல் பிளானர் படி என்ன பண்ணுவாங்க, நியூவா வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம் டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? சோ இந்த கோர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு ஏஇ எக்ஸாம் படிக்கணும்னா நீங்க ஒரு 8 மந்த் வந்து என்ன பண்ணணும், ஃபுல் ஃபிளட்ஜா வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணணும். சோ அதுக்காக தான் இந்த ஃபவுண்டேஷன் கோர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். சோ நம்ம அகாடமில கிட்டத்தட்ட 4 இயர்ஸா வந்து பாத்தீங்கன்னா டாப் இன்ஜினியரிங் சர்வீஸ்ல நிறைய கோர்சஸ் வந்து பாத்தீங்கன்னா கண்டக்ட் பண்ணியிருக்கோம். இது வரைக்கும் 525+ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கிளியர் பண்ணி போஸ்டிங்ல இருக்காங்க. அதை தொடர்ந்து 2027 TNEB அண்ட் TNPSC சோ இந்த எக்ஸாம் வந்து பாத்தீங்கன்னா நியூவா வந்து ஃபவுண்டேஷன் கோர்ஸ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்றோம். சரிங்களா? சோ இந்த ஃபவுண்டேஷன் கோர்ஸை பத்தி ஃபுல் டீடைல்ஸ் வந்து நம்பரை கான்டாக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு சொல்லிடுவாங்க. சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா அப்கமிங் வரப்போற இந்த ஃபவுண்டேஷன் கோர்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஒரு ஸ்காலர்ஷிப் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ண போறோம். சரிங்களா? இந்த ஸ்காலர்ஷிப் டெஸ்டோட சிறப்பம்சம் அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 200 கொஸ்டின்ஸ் வந்து டெக்னிக்கல் மட்டும் நம்ம கண்டக்ட் பண்ண போறோம். 3 டிபார்ட்மெண்ட், அதாவது சிவில் டிபார்ட்மெண்ட்டுக்கு சிவில் கொஸ்டினும், அதே மாதிரி மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்டுக்கு மெக்கானிக்கல் கொஸ்டினும், ட்ரிபிள் இசி முடிச்சவங்களுக்கு வந்து அந்த ட்ரிபிள் டிபார்ட்மெண்ட் இசி பேப்பர் கொஸ்டின்ஸும் வந்து பாத்தீங்கன்னா கண்டக்ட் பண்ணுவோம். பிடபிள்யூடி சிலபஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கொஸ்டின்ஸ் வந்து அதுல கண்டக்ட் பண்ணுவாங்க. சரிங்களா? சோ இந்த ஸ்காலர்ஷிப் டெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீ டெஸ்ட். இது யார் வேணாலும் வந்து அட்டெண்ட் பண்ணலாம். நம்ம டாப் ஐஏஎஸ் அகாடமி 90 பிரான்ச்சஸ் இருக்கு. உங்களுக்கு நியரஸ்ட் பிரான்ச் எந்த பிரான்ச் இருக்கோ அந்த பிரான்ச்ல போய் நீங்க அட்டெண்ட் பண்ணிக்கலாம். இந்த டெஸ்ட் என்னைக்கு கண்டக்ட் பண்ண போறாங்க அப்படின்னா சோ அதாவது ஆகஸ்ட் 23 சண்டே வந்து கண்டக்ட் பண்றாங்க. சோ ஆகஸ்ட் 16ஆம் தேதி உங்களுக்கு ஏஇ எக்ஸாம் டெக்னிக்கல் இருக்கு. சோ அதை எல்லாரும் முடிச்சுட்டு வந்துருவீங்க. முடிச்சுட்டு வந்துட்டு அடுத்த சண்டே வந்து ஆகஸ்ட் 23 அன்னைக்கு வந்து நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ஸ்காலர்ஷிப் டெஸ்ட் வந்து எழுதிக்கலாம். இந்த ஸ்காலர்ஷிப் டெஸ்ட் ஒன்லி ஃபார் ஆஃப்லைன் மட்டும்தான், ஆன்லைன் கிடையாது. உங்களுக்கு நியரஸ்ட் பிரான்ச்ல நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா ரெஜிஸ்டர் பண்ணிட்டு இந்த ஸ்காலர்ஷிப் டெஸ்ட் வந்து எழுதிக்கலாம். இதோட சிலபஸ் என்ன அப்படின்னா 10 யூனிட்டுக்கான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ், அதே மாதிரி வந்து ஸ்டாண்டர்ட் ஆத்தர் புக் பேக் கொஸ்டின்ஸ். சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கேட்க போறோம். சரிங்களா? சோ இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப ஸ்டாண்டர்டா இருக்கும், பேசிக்கா தான் இருக்கும். சோ இந்த டெஸ்ட் வந்து எல்லாருமே வந்து அட்டெண்ட் பண்ணுங்க. இது எழுதுனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா மினிமம் ஸ்காலர்ஷிப் கொடுப்போம். சரிங்களா? சோ அதாவது இந்த ஸ்காலர்ஷிப் டெஸ்டோட சிறப்பம்சம் அப்படின்னு பார்த்தா தேர்வு எழுதும் மாணவர்கள் அனைவருக்கும் மினிமம் ஸ்காலர்ஷிப். உங்களுக்கு வந்து மினிமம் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு ஸ்காலர்ஷிப் அமௌண்ட் வந்து என்ன பண்ணுவாங்க, நீங்க இந்த டெஸ்ட் அட்டெண்ட் பண்ணாலே கொடுப்பாங்க. அதே மாதிரி மேக்ஸிமம் ஸ்காலர்ஷிப் எப்படி இருக்கும் அப்படின்னா நீங்க எடுக்கக்கூடிய மார்க் பேசிஸ்ல நாங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னா மேக்ஸிமம் ஸ்காலர்ஷிப் கொடுப்போம். சரிங்களா? சோ அந்த நியூ பேட்சஸ் என்ன ஃபீஸ் ஃபிக்ஸ் பண்றாங்களோ அந்த ஃபீஸ்ல இருந்து நாங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்காலர்ஷிப் வந்து ஃபீஸ் கன்செஷன் நாங்க பண்ணுவோம். சரிங்களா? சோ இந்த ஸ்காலர்ஷிப் டெஸ்ட் நியூ ஸ்டூடெண்ட் ஓல்டு ஸ்டூடெண்ட் எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா உண்டு. சோ எல்லாருமே வந்து இந்த தேர்வை வந்து அட்டெண்ட் பண்ணுங்க. சோ நம்ம டாப் ஐஏஎஸ் அகாடமி 90 பிரான்ச்சஸ்லயும் வந்து பாத்தீங்கன்னா இந்த டெஸ்ட் வந்து நடக்கும். இதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்கிரீன்ல வந்து பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு. சரிங்களா? அதாவது டிஸ்கிரிப்ஷன்ல வந்து ஒரு லிங்க் வந்து கொடுத்திருப்பாங்க. சோ அந்த டிஸ்கிரிப்ஷன் லிங்க் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க் அப்படின்னு சொல்லி கொடுத்திருப்பாங்க. அதை ஓபன் பண்ணி உங்க நேம், நீங்க எந்த டிஸ்ட்ரிக்ட், சோ நீங்க என்ன டிபார்ட்மெண்ட், உங்களுக்கு என்ன கோர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா தேவைப்படுது, அது எல்லாத்தையும் வந்து என்ன பண்றங்க அந்த லிங்க்ல வந்து ரெஜிஸ்டர் பண்ணுங்க. அதே மாதிரி முக்கியமான விஷயம், நீங்க எந்த பிரான்ச்ல வந்து டெஸ்ட் எழுத போறீங்களோ அந்த பிரான்ச்சை வந்து என்ன பண்ணுங்க அதுல மென்ஷன் பண்ணிருங்க. நீங்க மென்ஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னா என்ன பண்ணிடுவாங்கன்னா அந்த டெஸ்ட்டுக்கு 1 வீக் பிஃபோர் வந்து என்ன பண்ணிடுவாங்க, 1 வீக் இல்லைன்னா டெஸ்ட்டுக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா பிரான்ச்ல இருந்து உங்களை கான்டாக்ட் பண்ணி என்ன பண்ணிடுவாங்க, சோ அதுக்கான அப்டேட் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருவாங்க. சரிங்களா? சோ இந்த ஸ்காலர்ஷிப் டெஸ்ட்டுக்கான டீடைல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்காங்க. சோ ஓபன் பண்ணி எல்லாருமே வந்து ரெஜிஸ்டர் பண்ணிருங்க. சோ TNEB ல வந்து வேரியஸ் வேக்கன்ட் வந்து பாத்தீங்கன்னா ரிலீஸ் பண்ண போறாங்க, நம்ம எல்லாருக்குமே தெரியும். சோ அதாவது வந்து
ரீசெண்டா வந்த அறிவிப்புல என்ன சொல்லியிருக்காங்கன்றத பாருங்க. சோ அதாவது வந்து என்ன சொல்லியிருக்காங்க, இது வந்து நியூஸ் சேனல்ல வந்திருக்க ஒரு அப்டேட் தான். நியூஸ் சேனல்ல வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சோ கிட்டத்தட்ட ஒரு 20,449 வேகன்சி வந்து என்ன பண்ண போறாங்க அப்படின்னா, அப்கமிங் வரப்போற டிஎன்இபில வந்து என்ன பண்ண போறாங்க, வேகன்சி வந்து நிறைய அப்டேட் பண்ண போறாங்க. சரிங்களா? சோ என்னென்ன டிபார்ட்மெண்ட் அப்படின்னு பார்த்தா இதுல மென்ஷன் பண்ணிருக்காங்க பாருங்க. அசிஸ்டன்ட் இன்ஜினியர் சிவில் இதுல வந்து 111 வேகன்சி இருக்கான். அதே மாதிரி அசிஸ்டன்ட் இன்ஜினியர் மெக்கானிக்கலுக்கு 212 வேகன்சி, அதே மாதிரி அசிஸ்டன்ட் இன்ஜினியர் எலக்ட்ரிக்கலுக்கு 516 வேகன்சி, டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் எலக்ட்ரிக்கலுக்கு 945 வேகன்சி. சரிங்களா? சோ அதே மாதிரி டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் மெக்கானிக்கலுக்கு 203 வேகன்சி. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஃபீல்ட் அசிஸ்டன்ட் கேங்மேன் அதுலயும் வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா வேகன்சி வந்து கொடுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட 20,000 பிளஸ் வேகன்சி வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. சோ இந்த 2027 ஏஇ எக்ஸாம் வந்து நிறைய பேர் வந்து இப்ப ப்ரிப்பேர் பண்ணலாம், புதுசா படிக்க ஆரம்பிக்கலாம் அப்படின்ற போல நிறைய பேர் வந்து ட்ரீம்ல இருக்கீங்க. சோ தாராளமா படிக்க ஆரம்பிங்க. அதுவும் குறிப்பா இந்த ரீசெண்டா காலேஜ் முடிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் 2026ல வந்து பாத்தீங்கன்னா பாஸ் அவுட் ஆயிருப்பீங்க. உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த ஸ்காலர்ஷிப் டெஸ்ட் வந்து இப்ப நீங்க அட்டென்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து என்ன பண்ணுவாங்க, அடுத்த ஃபவுண்டேஷன் கோர்ஸ் நீங்க ஜாயின் பண்ணும்போது, அதாவது செப்டம்பர் மந்த்ல நியூ பேட்சஸ் ஆரம்பிக்கிறோம்ல, அதுல வந்து உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் டெஸ்ட் வந்து கொடுப்பாங்க. சோ காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்ட்டும் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணலாம்னா, படிக்கும் போதே இந்த ஆன்லைன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணி என்ன பண்ணலாம், எக்ஸாமுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம். அதே சமயத்துல கரண்ட்ல இப்ப முடிச்ச ஸ்டூடெண்ட், அதாவது 2026ல பாஸ் அவுட் ஆயிருப்பீங்களா, நீங்களும் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, சோ இந்த ஸ்காலர்ஷிப் டெஸ்ட் எழுதி முடிச்சுட்டு என்ன பண்ணலாம், இந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணி நீங்க ஒரு மினிமம் ஸ்காலர்ஷிப் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்கல்ல, சோ அந்த கன்செஷனோட வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம். சரிங்களா? சோ ஸ்காலர்ஷிப் டெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. சோ எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா இந்த 2027 டிஎன்பிஎஸ்சி ஏஇ ஃபவுண்டேஷன் கோர்ஸ்ல வந்து ஜாயின் பண்ணுங்க. இது ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். சோ அதே மாதிரி இது வரைக்கும் நம்ம டெலகிராம் சேனல்ல நீங்க ஜாயின் பண்ணல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, டெலகிராம் லிங்க் இருக்கு, ஓபன் பண்ணி ஜாயின் பண்ணிக்கங்க. டெலகிராம் வந்து சிவில், மெக்கானிக்கல், ட்ரிபிள் இசி எல்லாத்துக்குமே செப்பரேட்டா கொடுத்துருக்கோம். சோ இந்த டெலகிராம் சேனல்ல நம்ம டெய்லி குயிஸ் வந்து ப்ரொவைட் பண்றோம். எக்ஸாம் ரிலேட்டடா எல்லா அப்டேட்டும் வந்து பாத்தீங்கன்னா ப்ரொவைட் பண்ணுவோம். சோ அதே மாதிரி நம்ம ஸ்காலர்ஷிப் டெஸ்ட்டுக்கான அனௌன்ஸ்மெண்ட்டும் வந்து பாத்தீங்கன்னா அந்த டெலகிராம்ல நம்ம போடுவோம். சோ அந்த டெலகிராம் சேனலோட லிங்க் வந்து பாத்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, அதை ஓபன் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இத லிங்க்ல வந்து பாத்தீங்கன்னா ரெஜிஸ்டர் பண்ணவங்களுக்கு நாங்க வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா கான்டாக்ட் பண்ணுவோம். பிரான்ச்சஸ்ல இருந்து உங்களுக்கு வந்து கான்டாக்ட் பண்ணுவாங்க. சரிங்களா? சோ கரெக்டா இந்த எக்ஸாமுக்கு 2 நாளைக்கு முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா கான்டாக்ட் பண்ணுவாங்க. சோ நீங்க ஒன்ஸ் வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா லிங்க்ல வந்து ரெஜிஸ்டர் பண்ணி வச்சிருங்க. எக்ஸாமுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஆகஸ்ட் 23 வந்து நம்ம டாப் ஐஏஎஸ் அகாடமி 90 பிரான்ச்சஸ்லயும் வந்து பாத்தீங்கன்னா இந்த டெஸ்ட் நடக்கும். சோ இது எல்லாருமே முழுமையா வந்து பயன்படுத்திக்கங்க. இதை பயன்படுத்தி வரப்போற 2027 டிஎன்பிஎஸ்சி டிஎன்இபி ஏஇ எக்ஸாம் நீங்க நல்லபடியா கிளியர் பண்ணணும்னு சொல்லி டாப் ஐஏஎஸ் அகாடமி சார்பாக வாழ்த்துக்கள். தேங்க்யூ.